உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு வீர விக்னேஸ்வரன், நீங்க திட்டவட்டமா மறுக்கிறீங்க அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு. ஆனா இதை ஏத்துப்பீங்க தானே? இந்த கருத்துக்கு வித்திட்டதே உங்களுடைய ஆம்பிகுவிட்டி. நீங்க மாநாட்டில் அதிமுகவை விமர்சிக்காததும் கூட்டணி ஆட்சின்னு பேசியதும், அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஆல்சோ ரெசிப்ரோகேட்டட் பை ஏடிஎம்கே, அவங்களும் உங்களை விமர்சிக்கல. இதுதானே இந்த வியூகங்களுக்கு வித்திட்டு இருக்கிறது. இல்ல, நாங்க இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. ஒண்ணு மதவாத பாஜக மத்தியிலையும், இங்க மதவாத பாஜக இணையான ஒரு பாசிச திமுக அரசு. டூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மக்கள் விரோத திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ மக்கள் இடத்துல இருந்து மக்களின் உணர்வை தான் கழக தலைவர் அவர்கள் வெளிப்படுத்தினார். அதனால இந்த ரெண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மக்கள் விரோத திட்டங்களை பேசுறப்போ சம்பந்தமே இல்லாம இன்னொரு பார்ட்டிய தேவைப்படுறப்போ அவங்க தப்பு பண்றப்போ விமர்சிக்கலாம். இந்த லாஜிக்ல அவங்க சம்பந்தம் இல்லாத கட்சி இல்ல, தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரு இயக்கம். நீங்க ஒரு ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச்னு வரீங்கன்னா அவங்களை அட்ரஸ் பண்ணாம பேசும்போது அது எப்படி பார்க்கப்படும்? இல்ல, இந்த கான்டெக்ட்ல இப்ப கவர்மெண்ட்ல அவங்க இல்ல, அவுட் ஆஃப் பவர்ல இருக்காங்க. இப்போ தமிழக அரசு இது எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு 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 ட்ரக் மாஃபியாவோட கிங்பின்னா சிஎம் செஞ்சிருக்காரு. கலைஞர் அவர்கள் 5 முறை முதல்வராக இருந்திருக்கார். அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கெப்பாசிட்டி வேற. இப்போ தமிழக அரசு நடந்துக்கிட்டு வேற. விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுறாங்க, வேங்க வேலைக்கு ஆக்ஷன் எடுக்கல, கேஷ் சர்வே எடுக்கலன்னு தமிழக மக்கள் சமூக நீதி உயிர்நாடி கொள்கையான சமூக நீதிக்கு எதிராகவே திமுக அரசு செயல்படுறப்போ இதோட மக்களின் உணர்வு அதிகமா இருக்கு. திமுக அரசு அதுக்கு நாங்க தான் ஒரே மாற்று நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்னு காலாகாலமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதிமுக பத்தி நீங்க எதுவுமே பேசலைங்கிறது தானே இதற்கான ஒரு அடிப்படை அமைஞ்சது. இல்ல, நம்ம அப்படி நீங்க எதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது சார். நான் 77 வரையும் காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கேங்கிற பாலிடிக்ஸ் 4 கார்னர் கண்டெஸ்ட்ல புரட்சி தலைவர் அவர்கள் ஜெயிச்சு வந்தாரு. நீங்க இப்ப இருக்கிற ஒரு மல்டி கார்னர் கண்டெஸ்ட் பத்தி பேசுறீங்க. 77ல 4 கார்னர் கண்டெஸ்ட் தான். அதுலதான் 30% எடுத்து புரட்சி தலைவர் வந்தாரு. புரட்சி தலைவரை நம்பி லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்தாங்க, ஃபார்வர்ட் பிளாக் வந்துச்சு. அந்த மாதிரி தளபதி அவர்கள் தலைமையை ஏற்று பெரிய அளவுல அரசியல் கட்சியில் அணிவகுப்பாங்க. மல்டி கார்னர் கான்டெஸ்ட் உருவாயிருக்கு அப்படின்னு. இந்த மல்டி கார்னர் கான்டெஸ்டோடைய அதுவும் நீங்களும் எஸ்டாப்ளிஷ்மெண்டான திமுக எதிர்க்கிறீங்க, அதிமுகவும் எதிர்க்குது, தனித்தனியா எதிர்க்கிறீங்கன்னா அதோட இயல்பான பயனாளி திமுக தானே? இல்ல, டிஎம்கே எப்படி காங்கிரஸ் 67க்கு அப்புறம் ஒரு டிக்ளைனிங் போஸ்ட்ல போச்ச மாதிரி இது டிஎம்கேவோட ஒரு டிக்ளைனிங் போஸ்ட். அதனால டிஎம்கேவோட போஸ்ட் உங்களால எப்படி சொல்ல முடியும்? நீங்க ட்ராக் ரெக்கார்ட் எடுங்க. கடந்த 10 தேர்தல்களில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஒரு தேர்தலில் திடீர்னு டிக்ளைன் ஆயிடுவாங்களா? இல்ல, நீங்க டிஎம்கேவோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் 23% 2014. இன்னைக்கு ஏடிஎம்கே போன மாதிரி தான் 2014 எம்பி எலெக்ஷன்ல 7 தொகுதியில 3வது போச்சு. கன்னியாகுமரியில் 4வது போன கட்சி திமுக. ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல டெபாசிட் பண்ண கட்சி திமுக. ஆஃப்டர் தட் அது நடந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. நீங்க 2019ல இருந்து கணக்கு பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து வெற்றி முகத்துல இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்க வந்ததுக்கு அப்புறம் டிக்ளைனிங் ஃபோர்ஸா மாறிடுவாங்களா? இல்ல, அது என்ன ப்ராப்ளம்னா, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ங்கிறது அடிப்படையில ஒரு செகுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் களம். இந்த களத்துல திமுக ஆப்போசிட் இடத்துல பிஜேபி இருந்துச்சு. அந்த கூட்டணியில பிஜேபி இருந்துச்சு. அதனால ஒரு பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட் திமுக ஆதரவா இருந்துச்சு. இப்போ பிஜேபி தமிழகத்துல எந்த ஒரு மேஜர் போர்ஸ், தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், வேற ஒரு போர்ஸா இருக்கட்டும், பிஜேபியை அவங்களோட பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழக மக்கள் உணர்வுக்கு எதிரான கட்சி. அதனால டிஎம்கே இவ்வளவு நாள் டிஎம்கே காப்பாத்தினதே பிஜேபி தான். என்ன சொல்லணும்னா, டிஎம்கேயோட அகில இந்திய தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் தான். கேஷ் சென்சஸ்லயும் சர்வேல 2 பேருக்கு ஒரே கருத்து, என்ஐஏல ஒரே கருத்து. நீங்க திட்டவட்டமா இருப்பீங்க. ஒன் வீக் இஸ் a long time in politics. அடுத்த 1 வருஷம் கழிச்சும் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு நம்ம பேசும்போது உறுதியா இருப்பீங்க. இல்ல சார், நம்ம தளபதி அவர்கள் பொறுத்தளவுல தளபதி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே கேண்டிடேட் போட்டு மெஜாரிட்டி பெற முடியும். அதுல நம்ம உறுதியா இருக்கும். எங்களை தலைவர் அவரை நம்பி வர்றவங்களுக்கான தளபதி அவர்கள் நம்பி வர்றவங்களுக்கு ஆச்சரியத்துல பங்கு. இதுதான் நம்ம ஸ்டாண்ட். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.